ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கெமிஸ்ட்ரி படிக்கணும்னா பீரியாடிக் டேபிள். சரிங்களா? பீரியாடிக் டேபிள் நிறைய விஷயம் அதில் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இல்லை, மோரோவர் மொத்த கெமிஸ்ட்ரியுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பீரியாடிக் டேபிள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பீரியாடிக் டேபிளில் ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக உங்களுக்கு வந்து ஒரு அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்றாங்க. அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டு அதோட குரூப்பு, பீரியடு அண்ட் தென் என்ன பிளாக் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? நிறைய மெத்தட்ஸ்ல இருக்கு. ஒருவேளை அட்டாமிக் நம்பர் கொடுக்கலாம், கான்ஃபிகரேஷன் கொடுத்துடலாம், அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டு நம்மகிட்ட குரூப், பீரியட் அண்ட் வந்து பிளாக் கேட்டாங்கன்னா என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அ குரூப், பீரியட், பிளாக். சரிங்களா? அட்டாமிக் நம்பர் கிவன். இப்போ ஒருவேளை உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 58 இருக்கலாம், இல்லைன்னா அதை விட அதிகமா இருக்கலாம், 71 விட குறைவா இருக்கலாம். ஸோ இதுக்குள்ள இருந்துச்சுன்னா அது லேந்தன் ஆயிடுச்சு, 6th பீரியட்ல வரும். அதே போல 90 இருக்கலாம், இல்லைன்னா 90 விட அதிகமா இருக்கலாம், 103 விட கம்மியாகவும் 103 இருந்துச்சுன்னா அதை வந்து ஆக்டினாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பீரியட் நம்ம என்னவா இருக்கும்னா 7th பீரியட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் நம்பர் வந்து இந்த ரெண்டு இருந்தாவே அதோட குரூப் நம்பர் வந்து 3rd பி. ஏன்னா வந்து இதுதான் லார்ஜஸ்ட் பீரியட் இந்த பீரியாடிக் டேபிள். மொத்த பீரியாடிக் டேபிள்லயே லார்ஜஸ்ட் பீரியட் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த குரூப் 3B தான். சரிங்களா? ஏன்னா பீரியாடிக் டேபிள்ல தனி செப்பரேட் பேனலா எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த செப்பரேட் பேனல் வந்து ஒரே இடத்துல இருக்க வேண்டிய இடம் தான். ஸ்காண்டியமுக்கும் இட்ரியமுக்கும் கீழே அடுத்த பிளேஸ் ஆக வேண்டிய இதுதான். பட் ஆனா வந்து லேந்தனம்ல இருந்து அந்த எஃப் பிளாக் வந்து உள்ள இன்வால்வ் ஆயிரும். அது பேனல் ரொம்ப பெருசா வரும் பீரியாடிக் டேபிள் அப்படிங்கறதுனால அந்த செப்பரேட் பேனலா எடுத்து கீழே வச்சிருக்காங்க. அது 3B குள்ள வந்துடும். சரிங்களா? இந்த 6th பீரியட் 7th பீரியட்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் 3B அப்படிங்கிற குரூப் தான். அதுக்கு அடுத்து 104 எக்ஸாக்டா ஆக்டினைட்ஸ்ல இருந்து அடுத்த எலமெண்ட் 104 to 118 வந்து எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதோட பீரியட் வந்து 7 இருக்கும். அதோட குரூப் நம்பர் நம்ம எப்படி சொல்லலாம்னா லாஸ்ட் 2 டிஜிட் இன் அட்டாமிக் நம்பர், அதோட கடைசி 2 டிஜிட். இப்ப 04 அப்படிங்கிற இந்த 1 விட்டுட்டு 04 எடுத்தீங்கன்னா அதுதான் அதோட குரூப் நம்பர். இந்த பீரியட் இதோட பீரியட் நம்பர் வந்து 7 இருக்கும். 104 to 118 இருக்குது. ஏன் இவங்க நம்ம ஸ்பெசிபிக்கா பாக்குறோம்னா இவங்க மத்த பிளாக்ஸை விட டிஃப்ரெண்டா இருப்பாங்க. அதனாலதான் இவங்களை ஸ்பெசிபிக்கா பாக்குறோம். மீதி இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 18 பிளஸ் கிவன் அட்டாமிக் நம்பர். உங்களுக்கு ஏதாவது ஒரு அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்றாங்க, அந்த நம்பரை ஆட் பண்ணிக்கிறீங்க, 18ஓட ஆட் பண்ணிட்டு மைனஸ் அதுக்கு அடுத்து வர நோபல் கேஸோட அட்டாமிக் நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கணும். நோபல் கேஸோட அட்டாமிக் நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் எலமெண்டோட குரூப் நம்பர் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ நோபல் கேஸஸோட அட்டாமிக் நம்பர் என்னென்னவா இருக்கும்? 2 ஹீலியம், 10 நியான், ஆர்கான் 18. ஸோ 36 ரெஸ்பெக்டிவ் 36, 54, 86, 118 எல்லாம் வந்து அதுக்கு அடுத்து லாஸ்டா வர நோபல் கேஸ் பேனல்ல இருக்கிற குரூப்ல இருக்க எலமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பர்ஸ் அதுதான். சரிங்களா? ஒருவேளை இந்த இதுல இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு கால்குலேஷன் போடுறீங்க, அது நெகட்டிவா வந்துருது, உங்களுக்கு குரூப் நம்பர் நெகட்டிவ்ல வருது அப்படின்னா அந்த இடத்துல 18 பதிலா 32ங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணுவீங்க. அதை தான் இங்க கொடுத்துருவோம். if value is negative then use 32 instead of 18. ஓகேங்களா? சோ அகைன் நம்ம இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா காலம்னா என்ன, குரூப்னா என்ன, பீரியட்னா என்ன. வெர்டிகல் காலம்ஸ். ஓகேங்களா? வெர்டிகலா இருக்க காலம்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வெர்டிகல், டாப் டு பாட்டம் இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி, ஹாலஜன் ஃபேமிலி, அந்த மாதிரி ஃபேமிலியா அப்படி காலமா எடுத்துக்கிறீங்க. இல்ல வந்து ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், ஆல்கலைன் மெட்டல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா அவங்கலாம் வந்து என்ன சொல்லலாம்? குரூப்ஸ். ஓகேங்களா? பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹாரிசான்டல் ரோஸ் மொத்தம் 7 பீரியட் இருக்கும் இல்லையா? சோ இந்த சைட் பேஸ்ல இப்படி இருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்னவா இருக்க போகுது? பீரியட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே? சோ இதுக்கு சில ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிளா பாத்துக்கலாம். ஒருவேளை அட்டாமிக் நம்பர் 105 உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுத்துறாங்க, அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அதோட பீரியட் என்னவா இருக்கும்னா 7. பீரியட் எப்படி சார் கால்குலேட்னா அந்த அட்டாமிக் நம்பரை நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். சரிங்களா? எக்ஸாக்ட்லி நமக்கு என்ன தெரியும்? 104ல இருந்து 118 வரையும் 7th பீரியட் தெரியும். சோ 105ங்கிறது 104க்கு அடுத்து, சோ 7th பீரியட். அதுக்கப்புறம் அதோட குரூப் நம்பர் என்னவா இருக்கும்? லாஸ்ட் 2 டிஜிட். சோ தட் வந்து 05 எடுத்தாச்சு. அந்த இது என்ன பிளாக்ல இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா டி பிளாக்ல தாங்க இருக்கும். சோ வந்து எங்க இருக்கும்? குரூப் நம்பர் வந்து நீங்க 3ல இருந்து அகைன் 12 வரணும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்க இருக்கும்னா டி பிளாக்ல தான் இருக்கும். சோ தட் டி பிளாக் எலமெண்ட். ஓகேங்களா? சோ பீரியட் 7, குரூப் நம்பர் 5, டி பிளாக் எலமெண்ட். அதே போல உங்களுக்கு ஒரு வேலை 23ங்கிற அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்றாங்க, பீரியட் என்னவா இருக்கும்னா 4th பீரியட்ல இருக்கும். ஓகேவா?
ஸோ அகைன் நீங்க யோசிச்சு பாருங்க, ஆர்கன் வந்து உங்களுக்கு எவ்வளவா இருக்கும், ஐ மீன் நியான் வந்து 10, ஆர்கன் வந்து 18. அதுக்கு அடுத்ததுக்கு என்ன எலமெண்ட் இருக்குன்னு பாருங்க. ஆர்கனுக்கு அடுத்து என்ன எலமெண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, and then கால்சியம் 20, and then 21, 22, 23 வந்து ஃபோர்த் பீரியடா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது குரூப் நம்பர் 18, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. 18 பிளஸ் கிவன் அட்டாமிக் நம்பர் 23 மைனஸ் நெக்ஸ்ட் நோபல் கேஸ் யார் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் நோபல் கேஸ் 36. ஸோ அதுல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா 5ங்கிற ஆன்சர் வந்துடும். ஸோ அதோட குரூப் நம்பர் வந்து 5 தான். ஸோ பிளாக் வந்து டி பிளாக். அண்ட் தென் அட்டாமிக் நம்பர் 56 இருக்கும்போது 6th பீரியட்ல இருக்க போது இந்த இடத்துல தான் அந்த வேரியேஷன் நம்ம பார்க்கணும். 18 போடும்போது நெகட்டிவ்ல வேல்யூ வருது, அதனால 32 போட்டுக்கிறோம். அதனால செகண்ட் குரூப்னு வந்துருது. செகண்ட் குரூப்பா வந்தா அது என்னது, எஸ் பிளாக்ல இருக்கு. சரிங்களா? ஸோ அகைன் இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, என்ன எலமெண்ட்டுங்கிறத ஷோ ஆஃப் பண்றேன். ஸோ அதுட்டு அதுல இருந்து உங்களுக்கு தெரியும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன எலமெண்ட்டுங்கிறத ஷோ ஆஃப் பண்ணியாச்சு. லுபீனியம் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க, வனாடியம் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க, பேரியம் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஸோ இதை வச்சே நீங்க வந்து சொல்லிடலாம் ஆல்மோஸ்ட் எங்க இருக்குன்னு. அந்த எலமெண்டோட அட்டாமிக் நம்பர் கொடுத்தாவே இந்த எலமெண்ட்லாம் நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு பீரியாடிக் டேபிள் நீங்க கம்ப்ளீட்டா படிச்சாகணும். சரிங்களா? ஸோ நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணீங்கனாலும் சரி, இல்லை நார்மலா நீங்க வந்து மெமரைஸ் பண்ண முடிஞ்சாலும் சரி, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களால பீரியாடிக் டேபிள் வந்து கம்ப்ளீட்டா படிச்சிட முடியும். ஸோ தட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்காக நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா, அண்ட் தென் ஷேர் பண்ணுங்க யாருக்காவது தேவைப்பட்டிருந்தா, அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டினியூவா வீடியோஸ் பார்க்கறதுக்கு. தேங்க்யூ.